கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஹோப் சேனல் நேயர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட விசேஷமாக புதிய ஏற்பாட்டின் சபை என்கிற தலைப்பில் நாம் இந்த நாளிலே நம்முடைய சத்தியத்தை கேட்க இருக்கிறோம். சத்தியத்துக்கு முன்பதாக தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் தயவும் நிறைந்த நல்ல பிதாவே, அப்பா, இந்த வேலையும் கூட உங்களுடைய பாதத்தில் வந்து நின்று உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் ஏங்கி வந்து நிற்கிறோம். அப்பா, இந்த வேலையும் கூட இந்த திக்குவாயும் அந்த நாமமான மண்ணை நீ மறைத்து உங்களுடைய ஆவியான கொண்டு வெளிப்படுமாறு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நேரத்திலும் கூட இந்த புதிய ஏற்பாட்டின் சபை அப்படிங்கிற தலைப்பில் இந்த நாளுக்கான செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த புதிய ஏற்பாட்டின் சபைனா என்ன அப்படின்னு பார்க்க முன்னதாக பழைய ஏற்பாட்டில் சபை எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். இந்த பழைய ஏற்பாட்டில் முதலாவது சபை என்று சொல்லப்படும் போது ஆதியாகமத்தில் ஒரு சபையை பார்க்குறோம். சபைனா என்ன? உண்மையான சபை என்றால் தேவனுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். நம்ம இருக்கிற ஒரு பெரிய கட்டிடம், ஒரு நூற்றுக்கணக்கான சபை விசுவாச பிள்ளைகள் இருந்தால் அது உண்மையான சபையாக மாறிவிட முடியாது. தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்குதா, ஆவியானுடைய கிரியைகள் அங்கே இருக்குதாங்கிறத பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு சபையாக நான் ஆதியாகமத்தில் பார்த்தோம்னா, முதலாவது மனிதனை தேவன் படைத்த பின்பு அவனை ஏதேன் என்னும் ஒரு சபைக்கு கொண்டு வந்து சேர்த்தார். அந்த சபையிலே தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. அவனிடத்தில் பாவம் இல்லாமல் சுத்தமான ஒரு மனிதனாக காணப்பட்டான். அதற்கு பின்பதாக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் காக்கப்பட்ட பேலை என்னும் ஒரு சபை வந்தது. அந்த சபையிலும் தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. அந்த சபையினுக்குள்ள எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல், எந்த ஒரு குணங்கள் மாற்றங்கள் இல்லாமல் ஒற்றுமையாக இருந்தாங்க. ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே போல ஒரு நல்ல ஒரு குணத்தோட அந்த பேலைக்குள்ள இருந்ததை பார்க்குறோம். தேவனுடைய பிரசன்னம் அந்த பேலைக்குள்ள இருந்தது. அதுதான் சபை. அதிலிருந்து நம்ம தொடர்ந்து பார்க்கும்பொழுது தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் வனாந்திரத்திலே போகும் வழியில் தேவன் அவளுக்காக ஒரு சபையை உண்டாக்க சொல்றார். அதையும் தேவன் சொல்லுகிற ஆலோசனைப்படியே மோசே செய்தான் என்கிறதை நம்ம பார்க்குறோம். தேவனுடைய பிரசன்னம் வேதாந்தத்தில் ஆலயம் அல்லது சபை அல்லது கூடாரம் எங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் இருந்ததாக பார்க்குறோம். இன்னைக்கு சபைன்னு நாம சொல்லியிருக்கிற, நம்ம சொல்லி கொண்டிருக்கிற இந்த கட்டிடத்துக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இருக்குதா அப்படிங்கிறத ஒரு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நான் சபையாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, என்னுள் தேவனுடைய பிரசன்னம் இருக்குதா, என்னுள் ஆவியானுடைய கிரியைகள் இருக்குதாங்கிறத ஒரு யோசிச்சு பாருங்க. சபை என்பது தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் இடம். சபைக்குள்ள எப்படிப்பட்ட கிரியைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு யோசிச்சு பாருங்க. இப்பொழுது பிரயாணப்பட்டு இந்த புதிய ஏற்பாட்டின் சபைக்குள்ள வருவோம். புதிய ஏற்பாட்டில் தேவாலயம் இருந்துச்சு. இயேசு தேவாலயத்துக்கு சென்றார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த சபையில் தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே அந்த சபைக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். சிறு வயதிலே அவருடைய பெற்றோர்கள் கூட போகிறதையும் பார்க்குறோம். ஆனால் அவங்க உள்ளே இருந்த கிரியைகள் எப்படி இருந்துச்சு? புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த தேவாலயத்துக்குள்ளே, அந்த சபை என்று சொல்லப்பட்ட அந்த கட்டிடத்துக்குள்ள கிரியைகள் எப்படி இருந்துச்சு? பிசாசானவன் தேவனை இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக ஒரு முறை எங்கே கூட்டு போறான் தெரியுமா? தேவாலயத்தின் மேலே கூட்டு போறான். அவனுடைய இடம், அவனுடைய கிரியைகள் இங்கே இருக்கிறத காமிக்கிற வண்ணமாக அவனுடைய செயலும் இருந்துச்சு. அந்த தேவாலயத்துக்கு மேலே கூட்டு போயிட்டு இங்கிருந்து தாள குதியும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சோதிக்கிறதுக்காக கூட்டு போவோம். அந்த உள்ள இருந்த மனுஷங்களுடைய எண்ணங்களும் பிசாசனுக்கு ஒட்டி இருந்தது. இந்த நேரத்திலும் கூட விசேஷமாக இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியத்துக்கு பின்பதாக அப்போஸ்தலர்கள் ஒரு கூட்டமாக சிறு சிறு கூட்டமாக கூடி ஒரு சபையை உருவாக்குறாங்க. அந்த சபை என்பது முடிந்து போயிடக்கூடாது. தேவனுக்கான உண்மையான சபை, தேவனுடைய பிரசன்னம் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு சபை அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இவங்க சிறு குழுவாக கூடுகிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட சபைகளில் இருந்த பிரச்சனைகள் என்ன, அவர்களிடம் இருந்த தவறுகள் என்ன அப்படிங்கிறத ஒரு சில நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 3வது அதிகாரம் வசனம் 17. மத்தேயு 3வது அதிகாரம் வசனம் 17 வசனம் இப்படிவாக சொல்லுகிறது: அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. வசனத்தை நம்ம ஏன் இங்கே வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அநேக பேர் முதலாவது என்ன பிரச்சனைகள் காணப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அநேக பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து உண்மையான தேவகுமாரன் கிடையாது, ஒரு சாதாரண மனுஷன்தான். இப்படிப்பட்ட கேள்வி உங்க சபையில் எழும்புதாங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, ஒருவேளை இவர் உண்மையிலேயே ஒரு சாதாரண தீர்க்கதரிசியாகவோ ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தவோ இந்த இடத்துல
வேதாந்தத்தில் அநேக தீர்க்கதரிசிகளை பார்க்குறோம், அநேக ஊழியக்காரங்களை பார்க்குறோம். எந்த ஒரு தீர்க்கதரிசிக்கும், எந்த ஒரு ஊழியக்காரருக்கும், சாதாரண மனிதனாக பிறந்த எந்த ஒரு ஊழியக்காரருக்கும் இப்படிப்பட்ட வார்த்தை வானத்திலிருந்து வந்ததா நம்ம கேட்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று மேலே ஏறும்போது இந்த வார்த்தை பரலோகத்திலிருந்து வருது. மறுபடியும் வாசிப்போம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இயேசு கிறிஸ்து உண்மையான தேவகுமாரன் என்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இந்த வேத வசனம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த அந்த கூட்டத்தினர். இந்த நாளில் உங்களுடைய சபையிலும் என்னுடைய சபையிலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமா? இயேசு கிறிஸ்து காலத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய புரளி போச்சு, ஒரு பெரிய பிரச்சனை போச்சு. என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எங்கேயோ ஓடி போயிட்டார். இயேசு கிறிஸ்து உண்மையான தேவகுமாரன் கிடையாது. நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போதும் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மீட்பராக ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லாமல் இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம சபையில கூட நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இயேசு கிறிஸ்து ஒரு தேவதூதன், இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி தானே தவிர அவரால் பெரிய சாட்சியாக அந்த மனிதனை கொண்டு வந்தாங்களே தவிர அவர் தேவகுமாரன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு பெரிய சாட்சியாக நம்ம தேவன் உண்மையா, இயேசு கிறிஸ்து உண்மையான தேவகுமாரன் என்பதற்கு ஒரு பெரிய சாட்சி எந்த ஒரு வசனமும் தேவையில்லை. வானத்திலிருந்து வந்த சத்தம், பிதாவினிடத்திலிருந்து வந்த சத்தம், இவன் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! உங்க சபையிலும் என்னோட சபையிலும் இயேசு கிறிஸ்துவை யாராக நம்ம பார்க்கிறோம்? முதல் விஷயம், பேசிக்கான ஒரு விஷயம். புதிய ஏற்பாட்டில் முதலாவது சபைகளுக்குள்ள எழும்பிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதல். இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவை நீங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? சபையாகிய நீங்கள், உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக சபையாக இருக்கிறது. இந்த சபைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா? ஒருவேளை ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவருடைய ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பதாக ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக அந்த ஞானஸ்தானத்தை அவர் செய்து காண்பித்தார். அதே போல இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே நீங்க நினைச்சிருக்கலாம், ஒருவேளை ஞானஸ்தானம் கண்டிப்பா ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவையா அப்படின்னு பார்த்தா, அவனுடைய வாழ்க்கையில வருகிற சோதனைகளை சகித்துக் கொள்வதற்கு, சோதனையை தாண்டி வருவதற்கும் சரி தேவ ஒத்தாசை வேணும், ஆவியானுடைய வல்லமை வேணும். அதுக்காக அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆவியானரும் அந்த இடத்துல வர்றதை நம்ம பார்க்குறோம். அதற்காக ஞானஸ்தானம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய சபைகளும் என்னுடைய சபைகளும் ஞானஸ்தானம் எவ்வளவு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குங்கிறத ஒரு யோசிச்சு பாருங்க. இரண்டாவதாக அப்போஸ்தலர் 6வது அதிகாரம், அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் வசனம் 5 வாசிப்போம். அப்போஸ்தலர் 6 வசனம் 5. இந்த யோசனை சபையில் எல்லோருக்கும் பிரியமாயிருந்து, அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நேர்ந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கோனேரையும் சீமோனையும் பர்மேனேவையும் யூத மாக்கமாய் வந்தவனான அத்தியோகியாகிய பட்டணத்தானாகிய நிக்கோலோவையும் தெரிந்து கொண்டு. இங்க அப்போஸ்தலர்கள் அவங்களோட ஊழியத்துக்கும் சீஷர்கள் அவங்களோட ஊழியத்துக்கு போகிறதுக்கு தடையாக இருக்கும்போது அங்கே இருந்த கூட்டத்தார், அங்கே சபையில் இருந்த கூட்டத்தார்கள் எல்லாமே சேர்ந்து வந்து அவங்களுக்கான அவங்களுடைய கஷ்டங்களையும் அவங்களுடைய குறைகளையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்க இருந்த அந்த சபை பிள்ளைகள் என்ன பண்றாங்க, அந்த சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, அங்கிருந்து ஆவியானுடைய ஒத்தாசையை கொண்டு அங்கிருந்து 7 பேரை அவங்க செலக்ட் பண்றாங்க. இந்த 7 பேர் யார் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு முன்பதான வசனத்தை வாசிங்கன்னா, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்திலும் போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த 7 பேரையுமே அவங்க ஜெபத்தோடு ஆவியானவரின் வல்லமையோடு அவங்க தெரிந்து கொள்றதையும் அந்த வசனம் நமக்கு அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த 7 பேர், அதுல ஒருத்தர் தான் இந்த ஸ்தேவான். இந்த பவுல் இதை எழுதுற பவுல் ஆக்சுவலா எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டார் என்று தெரியுமா? இந்த ஸ்தேவான் என்று சொல்லப்படுகிற இந்த மனிதன் தேவனுடைய உண்மையான ஊழியக்காரனை கொல்லுவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக, கருவியாக இருந்த நபர் தான் இந்த பவுல். அவர் சவுலாக இருந்த பொழுது அவர் செய்த செயல்கள் அநேகம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர் பட்டயத்தை தூக்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். எந்த ஸ்தேவானை இந்த சவுல் ஆகிய பவுலாக மாற்றப்படுவதற்கு முன்பதாக இருந்த சவுல் கொன்றானோ, அதே சவுலை கொண்டு ஸ்தேவானுக்காக நியமிக்கப்பட்டிருந்த ஊழியத்தை தேவன் செய்தார். அதான் இந்த பவுலாக மாற்றப்பட்ட சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். இங்க இன்னொரு விஷயம் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த 7 பேரை தெரிந்து கொள்ளும் போது ஆவியானவருடைய ஒத்தாசையோடு தெரிந்து கொள்றாங்க.
ஜெபத்தோடு அவங்க இருக்கிறாங்க. இந்த ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்குள்ள இருக்குதா? நம்மளுடைய சபையில் இருக்கிற பிள்ளைகள் இந்த ஆவியானுடைய அனுகிரகம் இருக்குதா? இந்த ஆவியானுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்? வேதாந்தத்தில் நம்ம பார்க்குறோம். வேதாந்தத்தில் வேறு வேறு இடத்துல ஆவியானுடைய வெளிப்பாடுகள் வெவ்வேறமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிறதுக்காகவும் போரில் வெற்றி பெறுவதற்காகவும் நேரத்திலும் கூட ஆவியானவர் வந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் சுகப்படுத்துவதற்கும் பிசாசுகளை விரட்டுவதற்கும் இன்னும் அதிகமான அற்புதங்கள் செய்வதற்கும் ஆவியானுடைய ஒத்தாசை இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மத்தில ஆவியானவர் எப்படி கிரியை செய்வார்? வேதம் சொல்கிறது, ஒவ்வொரு தேவனுக்கு உண்மையான மனிதனையும் அவர்களின் கனிகள் மூலமாய் அவர்களை அறிந்து கொள்வீர்கள். ஒரு பொய்யான தீர்க்கதரிசி என்று உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்களா? அவர்களின் கனிகள் மூலமாய் அவர்களை அறிந்து கொள்வீர்கள். அதே போல உண்மையான தேவ பிள்ளைகள் என்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அவர்களின் கனிகள் மூலமாய் அவர்களை அறிந்து கொள்வீர்கள். இந்த நேரத்தில் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத காமிக்கிறது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆவின் கனி வெளிப்படுத்தும். நம்மளுடைய சபைகளில் ஆலோசனை செய்யும்போது ஆவியின் கனியில் உள்ள குணங்கள் உள்ள பிள்ளைகளாக நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா? அந்த காலத்தில் இருந்த சபை பிள்ளைகள் எல்லாருமே, அந்த சீஷர்கள் எல்லாருமே சேர்ந்து ஆவி நிமித்தமாக ஜெபத்தோடு இந்த 7 பேரையும் தெரிந்து கொள்றதை நம்ம பார்க்குறோம். நாம் ஒவ்வொரு காரியம் செய்யும்போது இந்த ஆவியனுடைய ஒத்தாசையை நம்ம நாடுறோமா? நிறைய நேரங்களில் இந்த ஆவியனுடைய கிரியைகள் நம்ம இடத்துல இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்கலாம். ஆவியின் கனிகள் 9 கனிகளை நம்ம பார்க்கலாம். இந்த கிரியைகள் எல்லாமே, இந்த குணங்கள் எல்லாமே என்னிடத்திலும் உங்கள் சபை விசுவாச இடத்திலும் என்னிடத்திலும் காணப்படுகிறதாங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, பவுல் அவருடைய எழுத்துக்களை எழுதுறாரு. அவர் ஊழியம் செய்த ஒவ்வொரு இடமா ஊழியம் செய்து அந்த ஊழிய இடத்துல இருந்து ஒவ்வொரு செய்திகளையும் ஒவ்வொரு இடத்துக்கும் எழுதி அனுப்புறார். இது அனுப்புற ரீசன், அதாவது அனுப்புற அந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைகள் சபையாக கூடி வந்திருந்த பிள்ளைகள்கிட்ட ஒவ்வொரு குறைய இந்த பவுல் பார்க்குறாரு. முதலாவது கொரிந்து பட்டணத்துக்கு இவர் எழுதுறதை பார்க்குறோம். இந்த கொரிந்து பட்டணம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம். அந்த பிள்ளைகளை இவர் கூட்டி வந்து சேர்த்து ஒரு பெரிய சபையாக உருவாக்குறார். ஆனால் அவங்களிடத்திலும் ஒரு சில குறைகள் காணப்பட்டுச்சு. இந்த நாளில் அப்படிப்பட்ட குறைகள் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் காணப்படுகிறாங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்க போகிறோம். முதலாவது 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் வசனம் 18 வாசிப்போம். முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அது சிலவற்றை நம்புகிறேன். சபையில் பிரிவினைகள். அப்போஸ்தலர் காலத்திலேயே இந்த ஒரு கொரிந்தியர் பட்டணத்துக்கு அந்த பவுல் எழுதுகிற எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிவினைகள். இந்த பிரிவினைகளை சபைக்குள்ள காண்கிறேன் என்று பவுல் எழுதுறார். இந்த நாளில் உங்களுடைய சபைகளில் பிரிவினைகள் இருக்குதா? என்னுடைய கூட்டத்தார், என்னுடைய குடும்பம் தான் இந்த சபையில் முக்கியமான ஆட்களாக இருக்கணும். ஆவியானுடைய கனி நமக்குள்ள இல்லைன்னா நம்ம எப்படி ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியும்? நான் சபைக்கு போகிறதுக்கு நான் திராணி உள்ளவனாங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆவியானுடைய கிரியை இல்லாமல் எப்படி நான் சபையில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்க முடியும்? என்னுடைய வாழ்க்கையை, சொந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு என்னுடைய பாவ வாழ்க்கையின், என்னுடைய இந்த மாம்ச வாழ்க்கையில நான் தேவனை என் மத்தியில் நான் எப்படி பார்க்க முடியும்? முதலாவது பிரிவினை என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோங்க. பிரிவினை இருக்கிற இடத்துல தேவன் எப்படி வாசம் பண்ணுவார்? தேவன் எந்த ஒரு பிரிவினையோடும் மனிதனை படைக்கல. எந்த ஒரு பிரிவினையும் தேவன் இந்த மனிதனுக்குள்ள புகுத்தல. என்னோட குடும்பம் தான் பெருசு, என்னுடைய பதவி தான் பெருசுங்கிற எந்த ஒரு பிரிவினையும் தேவன் எந்த சபைக்குள்ளும் வைக்க சொல்லல. ஆனா இந்த மனிதன் என்ன பண்றான்? இந்த கொரிந்து பட்டணத்துல முதலாவது பவுல் பார்க்குற விஷயம் பிரிவினை. இந்த பிரிவினை உங்க சபையில் இருக்குதாங்கிறத ஒரு யோசிச்சு பாருங்க. 2வது காரியமாக நாங்கள் பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இந்த அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று ஒரு வார்த்தையை பார்க்குறோம். என்ன அர்த்தம் தெரியுமா? உண்மையாக தேவனை தெரிந்து கொண்ட பிள்ளைகள் வேற எந்த அந்நிய நுகத்தோடும் திருமணம் செய்ய, கலப்பு செய்யக்கூடாது. இந்த குறை, இந்த பிரச்சனை உங்க சபையில் இருக்குதா?
எத்தனை பேருக்கு நியாயாதிபதிகள் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட முதல் நியாயாதிபதி பற்றி தெரியும்? ஒத்தனியேல் என்கிற அந்த நியாயாதிபதி. இந்த நியாயாதிபதி தேவன் தெரிந்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் கானான் தேசத்தை இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அவர் சொல்லியிருந்த முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மற்ற ஜனங்களோடு நீங்கள் கலப்பு திருமணம் செய்யக்கூடாது. எல்லாருமே ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் அங்குள்ள அவர்களுடைய தெய்வங்களை சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த ஒத்தனியேல் அவருடைய சொந்த யூத ஜனத்திலிருந்து பெண்ணை தெரிந்து கொள்கிறான். அது நிமித்தமாக ஆவியானவர் அவன் மேல் இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்த இஸ்ரேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தான் என்கிற வசனத்தை வாசிக்க முடியும். இந்த நாளில் எனக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்யணும், தேவன் என்னை தெரிந்து கொள்ளணும், தேவனுக்காக நான் ஊழியம் செய்யணும் வாஞ்சோடு இருக்கிறவங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையில் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வசனம் நம்ம இப்போ வாசித்தது போல இங்கே சொல்லப்படுகிறது, அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? நாம் எல்லோருமே இந்த நீதி என்கிற பெரிய விஷயத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். வெளிச்சமான தேவனுடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். இதுக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது என்று தேவ வசனத்தை நாம் பார்க்கிறோம். உங்களுடைய திருமணத்தில் ஜாக்கிரதையாக இருக்கீங்களா? உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தில் ஜாக்கிரதையாக இருக்கீங்களா? அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அந்த காலத்தில் அந்த புதிய ஏற்பாட்டு சபையில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் காணப்பட்டதுனால பவுல் அந்த பட்டணத்துக்கு எழுதுகிற முக்கியமான ஒரு விஷயம், அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையார்கள். உங்கள் சபைக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் காண்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. பரவாயில்ல பாஸ்டர், என் பையனுக்கு வேலைக்கு ஏற்ற மாதிரி அந்த பொண்ணை பார்த்துருக்கோம். தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற துணையை கொடுப்பார். அவருக்கு பிரியமான இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் பிரியமான துணையை கொடுப்பாருங்கிறத நீங்கள் நம்பணும். நம்மளுடைய சுயத்தினால தேடி அங்கே போய் பார்த்துட்டு தேவன் இதான் பாஸ்டர் எங்களுக்கு சித்தம் வச்சுக்கிறார், அதனால தான் பாஸ்டர் அந்த அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்பட்டது மாதிரி ஆயிடுச்சு, இதான் சித்தம் வச்சுக்கிறார். தேவனுடைய சித்தம் என்ன என்று நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? தேவனுடைய சித்தம் அவருடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய சித்தத்தை நமக்கு காண்பிக்கிறது. இந்த தேவ வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இது தேவனுடைய சித்தமா? என்னோட சொந்த சுயத்தில் நான் எனக்கான மகனுக்கான துணையோ மகளுக்கான துணையை பார்த்துட்டு தேவனோட சித்தம் அது எப்படின்னு எதுக்கு நம்ம போய் சொல்லணும்? இந்த புதிய ஏற்பாட்டு சபையில் இன்னும் அநேகமான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். கலாத்தியர் புஸ்தகத்தில் பவுல் எழுதுகிற ஒரு எச்சரிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 1வது அதிகாரம், கலாத்தியர் 1வது அதிகாரம் வசனம் 6, 7 இப்படியா சொல்லியது, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். தேவன் தெரிந்து கொண்டிருக்கிற அந்த ஜனத்தை அவர்கள் உணராமல் தேவனை விட்டு திரும்பி வேறொரு சுவிசேஷத்திற்குள் போகிறதுக்கு நினைத்து அவர் வருந்துகிறார். இந்த நாளில் நம்மளுடைய சபைகளில் அநேக பேர் வந்திருக்காங்க, அநேக பேர் இருப்பும் இருக்கிறாங்க. என்னதான் மாம்சத்தினால அந்த சபைக்குள்ள இருந்தாலும் நம்மளுடைய இருதயமானது எங்க இருக்குது? வேற சுவிசேஷங்களுக்குள்ள நம்மளுடைய போதனைகள் போகிறதா, நம்மளுடைய இருதயம் போகிறதாங்கிறத ஒரு யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு குறைகள் இருந்துட்டே இருந்துச்சு. இந்த குறைகள் எல்லாத்தையும் நான் ஏன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேவன் அதை சரி செய்வதற்காக மறுபடியும் அவங்கள்ட்ட சொல்லிட்டே இருக்கிறார். இதே சிறுமனை இதே மாதிரியான வார்த்தைகளை தேவ வார்த்தைகளை நீங்க அதே இடத்துல கேட்டிருப்பீங்க, அநேக முறை கேட்டிருப்பீங்க. வயதானவங்க சொல்லுவாங்க, இந்த செர்மன்லாம் நான் அதிகமாக கேட்டிருக்கேன், நான் 10 முறையாவது கேட்டிருப்பேன், 20 முறையாவது கேட்டிருப்பேன், மறுபடியும் நான் எதை கேட்கிறேன், எதுக்காக தேவன் எனக்கு கேட்கறதுக்கு சித்தம் வைக்கிறாருன்னா அதில் நான் குறையா இருக்கிறதுக்காக, அதை நிறைவு செய்வதற்காக தேவன் மறுபடியும் இந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு சித்தம் வைக்கிறார். எவ்ரி சர்மன் இஸ் அ ரிமைண்டர். எல்லா தேவ வார்த்தைகளும் நமக்கு நினைவூட்டுகிறதாக இருக்கிறது. என்னுடைய குறைகள் என்ன என்பதை தேவ ஆவியானவர் மூலியமாக உங்களுக்கு நினைவூட்டுறது தான் ஒவ்வொரு தேவ வார்த்தைகளுமாக இருக்கிறது. நம்ம இந்த பார்த்தது போல முதலாவது அந்த புதிய ஏற்பாட்டின் சபையிலே அவங்களுக்குள்ள இருந்த பிரிவினையை பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததை பார்த்தோம். இன்னுமாக கொரிந்து பட்டணத்துக்கு வரும்போது அவங்களிடத்துல பிரிவினைகளும் அவரிடத்துல அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுதலையும் நம்ம பார்த்தோம். இன்னும் கலாத்தியர் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்பொழுது அவர்கள் தேவனை மறந்து வேறு சுவிசேஷத்துக்கு அவர்கள் செவியை சாய்த்தார்கள் என்று பார்க்கிறோம். இதே போல ஒவ்வொரு சபையிலும் நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு குறைகளையும்
நமக்கு தேவன் வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். இந்த நாளில் உங்களுடைய சபைகளில் காணப்படுகிற குறை என்ன? நம்ம எங்கே பார்த்தாலுமே எல்லா இடத்துலையுமே எல்லா சபைக்குமே தேவன் சொல்றது அதை உணர்ந்து மனம் திரும்பி வா. எல்லா நேரத்திலையும் தேவன் சொல்றது அதான். எல்லா இடத்துலையுமே அந்த குறைக்கு முன்பதாக தேவன் எச்சரிக்கிறார். இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் வருகிற எச்சரிப்பு இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தை மூலமாக இருக்குது. இந்த எச்சரிப்பை உணராத மக்கள் நாம் விலகிக்கு தள்ளப்படுவதற்கு ஏதுவாக இருக்கிறோம். இந்த எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டு இந்த நேரத்தில் நம்மளுடைய குறைகளையும் நம்முடைய விடுதலையும் தேவன் பாதத்தில் வைப்போம். இந்த வேலையும் கூட ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஒரு மனிதன் அவனுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கான். வீட்டுக்கு போயிட்டுருக்க இந்த மனிதன் அவன் வேலை செய்யறதுக்கு நண்பர்கள்லாம் பேசிட்டு அவன் போயிட்டுருக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு மரத்தை பார்த்து அங்கே நிற்கிறான். அந்த மரத்தை பார்த்து மேலே பார்க்கும்பொழுது ஒரு அழகான பறவை ஒன்று இருக்குது. இந்த பறவையை எப்படியாவது நான் வீட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றான். ஆனால் வீட்டில் அவன் வளர்க்குற ஒரு பூனை இருக்குது. இந்த பூனை கொண்டு போனால் இந்த பறவையை பச்சைத்து சாப்பிட்ரும் அப்படிங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் இவன் ஆசைக்காக என்ன பண்ணுறான்னா இந்த அழகான பறவையை கொண்டு போய் அந்த வீட்டுக்குள்ளே போய் கூட்டுக்குள்ளே போய் வைக்கிறான். இரவு முடிஞ்சு மறுநாள் காலையில் எழுந்துச்சு பார்க்கும்போது அந்த கூடு உடைக்கப்பட்டு அந்த பூனை அந்த பறவையை பிடிச்சிருந்துச்சு. மறுபடியும் அவன் வேலைக்கு போகிற நேரத்தில் அவன் எடுத்த அந்த பறவையோட அந்த மரத்தை பார்க்குறான். அந்த மரத்திற்கு மேலே ஏதோ கீச் சத்தங்கள் கேட்டுகிட்டே இருக்குது. மேலே போய் பார்த்தா அதில் இருந்த குஞ்சுகள் பசியோடு இருந்ததை இவன் பார்க்குறான். நிறைய நேரங்களில் இதே மாதிரியான சுயநலத்துக்கான வேலைகளை நம்ம வாழ்க்கையில் அதிகமான நேரத்தில் செஞ்சுட்ருக்கோம். அதனுடைய விளைவாக இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நேரமும் நம்ம சிலுவையில் அடித்து கொண்டிருக்கிறோங்கிறதையும் நம்ம அறியாமல் இருக்கிறோம். என்னுடைய பாவத்துக்காகவும் உங்களுடைய பாவத்துக்காகவும் தேவன் சிலுவையிலே அறையப்பட்டார். என்னுடைய சுயநலத்துக்காகவும் உங்களுடைய சுயநலத்துக்காகவும் தேவன் சிலுவையிலே அறையப்பட்டார். அதை உணராமல் மறுபடியும் தேவனை நம் சிலுவையில் அறிந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பாவத்தை எப்போ உணர போகிறீங்க? உங்களுடைய மீறுதல்களை எப்போ உணர போகிறீங்கிறத யோசிச்சு பாருங்கள். இன்னும் தொடர்ந்து நம்மளுடைய புதிய ஏற்பாட்டின் சபைகளை பற்றி பார்ப்போம். தேவன் தான் உங்களை யாரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் தயவும் இந்த நல்ல பிதாவே, அப்பா இந்த வேலையும் கூட அப்பா புதிய ஏற்பாட்டின் சபையிலிருந்து நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த ஒவ்வொரு பாடங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு விட்டுடாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசிக்கான ஞானத்தையும் பலத்தையும் எங்கள் தந்து காத்துக்கொள்ளுங்க. இந்த வேலையும் கூட அடியனோட ஜபத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக கூட ஜபிக்கிறோம். சுவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக கூட ஜபிக்கிறோம். அப்பா அந்த பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க. இந்த வலது கரத்தை நீட்டி அந்த பிள்ளைகளை தொடுங்க. வரப்போற நாட்களே நல்ல ஒரு சாட்சியாக அந்த பிள்ளைகளை எடுத்து நிறுத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் எங்களோட பாவங்களை இப்படி பாத்தில் வைக்கிறோம். நீதான எடுத்துக்கொண்டு வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளுமாறு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.